ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் குரூப் 2க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து நான் 2022ல் குரூப் 2 எழுதினேன். பட் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் எழுதுனதுனால ரொம்ப பெருசாக இது பண்ணலை. ஜஸ்ட் குரூப் 4க்கு படிக்கும்போது அந்த சிலபஸ் கவர் பண்ணும்போது படித்தது தான். 11th 12thலாம் நான் படிக்கவே இல்லை சுத்தமாக. அப்போல்லாம் புக்ஸே வாங்கல, உண்மையாக சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி புக்லாம் ஐஎன்எம் எதுவுமே வாங்கலை நான். பட் இந்த குரூப் 4க்கு எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறைய லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருந்தேன். இப்போ வந்து குரூப் 4 முடிஞ்சிருக்கு. நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு. ஓகே, பட் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேணால் அடுத்தது குரூப் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நிறைய நான் கவர் பண்ணிட்டதுனால அகெயின் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியது, எக்ஸ்ட்ரா ஏரியா நல்லா கவர் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. வீட்டில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருந்துச்சு. அதனால் என்னால் எடுக்கவே முடியல ஆக்சுவலி. அந்த மைண்டு ப்ரிப்பேர் ஆனால் தானே நம்மளால் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ அந்த மைண்டே எனக்கு ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. பட் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து ஓகே நம்ம இப்படியே விட்டுகிட்டே இருக்கக்கூடாது, படித்ததை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். சரி, இப்போ தான் 12th, ஏன்னா எனக்கு கயனம் கொஞ்சம் பிடிக்கும், நல்ல ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கிறதுனால அதை எடுத்தேன். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா 11th 12th நம்ம 10th வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணியிருக்கோம். நான் 11th 12th லாஸ்ட் டைம் கொஞ்சம் கவர் பண்ணலை. ஏன்னா அதாவது படிச்சுட்டேன், பட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப டைம் பத்தலை. அது கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் 11th 12th வந்ததில் ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் தமிழ். பட் இன்னும் நல்லா கவர் பண்ணணும், இன்னும் நிறைய டீப்பாக படிக்கணும். லைட்டாக படிச்சிட்டேன் நான். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கவலையாக இருந்துச்சு. அண்ட் 11th எத்திக்ஸ்லாம் இன்னும் நான் படிக்கலை. ஸோ இந்த போர்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எதெல்லாம் கவர் பண்ணலையோ அதெல்லாம் முதல்ல கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் நிறைய இப்போ யூடியூப்பில் நோட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. வேர் டு ஸ்டடி எல்லாத்துக்கும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேபி நீங்கள் குரூப் 2 படிக்க போகிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸில் இருக்கிற லெசன்ஸ்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு உங்களால் தேட முடிஞ்சால் தேடுங்க. அப்படி இல்லைனாலே இப்போ யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனலில் வேர் டு ஸ்டடீஸ் எல்லாமே நிறைய நோட்ஸ் மாதிரியே எழுதி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய சேனல்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் படிக்காதது மட்டும் இந்த தொல்லியல் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவே இருக்குது உண்மையாகவே. அண்ட் அது ரிலேட்டடாக நம்ம புக்ஸில் படிக்கிறதோட இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நியூஸில் நிறைய வந்து நிறைய புதுசாக இடங்கள்லாம் நான் நியூஸ் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பேன். ஓகேங்களா, செய்தித்தாள் என்னால் பார்க்க முடியல. பட் நியூஸ் பார்க்குறதுனால அதில் ரீசெண்டாக இருக்கிற இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ளஸ் அதை மேம்படுத்துறதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேரோட ஜாயின் பண்ணி சேர்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் பாலிட்டிக் படிக்கும்போது பாலிட்டியில் இப்போ கரண்ட் அஃபேரில் என்ன நடக்குது நம்ம எல்லாமே எல்லாருக்குமே சொன்னது தான், நல்லா நம்ம அதை படிச்சிருப்போம். ப்ளஸ் கரண்ட் அஃபேரோடு சேர்த்து மிங்கிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் லாஸ்ட் குரூப் 4க்கு அப்படி தான் கரண்ட் அஃபேரோடு சேர்த்து படித்தேன். ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நான் கூகுளில் தான் நிறைய தேடி நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி ரீசெண்டாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய கரண்ட் அஃபேரோட நான் அனலைஸ் பண்ணுறதுல நிறைய பேர் சொன்னாங்க கரண்ட் அஃபேரோடு வந்து உங்களுக்கு அது வந்து மிங்கிள் ஆகும். ஸோ நம்ம புக்கில் படிக்கிறதுல நிறைய கரண்ட் அஃபேரோடு நம்ம சேர்த்து படித்தோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதான். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னா என்னுடைய பசங்களுக்கு தான் சொல்லணும், என்னுடைய ஹஸ்பண்டுக்கும். என்னோடய பசங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச்.